உழைச்சாலும் அதுக்கான லாபமும் ஆதாயமும் சிதறாமல் வரணும் இல்லையா? அது முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத வந்து இது நாள் வரைக்கும் நமக்கு இப்போ நமக்கு வர வேண்டிய ஆதாயங்கள், லாபங்கள் வந்து வர வேண்டிய சரியான முறையில் நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களே கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னா, இனி அதெல்லாம் மாறும். மாறி உங்களுக்கான ஆதாயங்கள் எந்த சேதாரமும் இல்லாமல் முழுமையாக உங்களை வந்து சேரும் அப்படின்றத சொல்லலாம். அதுபோக ராசிக்கு 11ஆம் இடத்துல முன்னாடியே சொன்னேன், செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை. அசுப கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தால் சிறந்த ராஜயோகங்களை கொடுப்பாங்க. அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். 3, 6, 11 இங்கே வந்து சனி, ராகு, செவ்வாய் இவங்களாம் வந்து நல்ல பலனை கொடுப்பாங்க. அந்த வகையில் சனியோட நிலையினாலையும் இந்த ஆண்டு முழுதாக அவங்களுக்கு சிறந்த யோகங்கள் இருக்குது. மார்ச் 22 குரு பயிற்சியாளர் உங்கள் தனஸ்தானத்திலிருந்து வாக்குஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடமான புதனுடைய வீடான மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு அமர போகிறார். அங்கே 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெற்று அவர் முழுமையான பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல வெளிநாட்டு பயணங்கள் தொடர்புகள் மூலிமா பெரிய ஆதாயங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லா வகையிலையும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொண்டாடி சந்தோஷமாக இருங்க.